பணம் வேணுமா இல்லை ஒரு நிமிஷம் நிம்மதி வேணுமான்னு கேட்டால் எனக்கு ஒரு நிமிட நிம்மதி தான் வேண்டும் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசி நேயர்களே, 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தும் வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் இருக்குங்க. என்ன தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷனே கிடைக்காதா? ஒவ்வொரு மாதமும் அடுத்த மாதம் பிரச்சனை சால்வ் ஆகும், ஒவ்வொரு நிமிடமும் அடுத்த நிமிடம் பிரச்சனை சால்வ் ஆகும். நமக்கு என்னைக்கான ஒரு நாள் நிம்மதியாக வாழ்ந்துடலான்னு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு துலாம் ராசினியர்களுக்கும் இந்த அதிசார குரு பயிற்சி ஒரு மிகப்பெரிய சேஞ்சை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் நம்பி தான் ஆகணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில மாதங்களாகவே முன்னாடி அஷ்டம குருவாக இருக்கும்போது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த பாக்கியஸ்தானத்தில் குரு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு எல்லாருமே சொன்னாங்க. இப்போதான் எனக்கு பிரச்சனையே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி நேர்களே, பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது என் லைஃப்பில் ரொம்ப இயற்கையான ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய விதம், அந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய விதம் ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி இருக்கே. வாழ்க்கையில் ஒரு சில மனிதர்களை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சா அதே மாதிரி மனிதர்களை திரும்ப திரும்ப பார்க்கும்போது வாழ்க்கை எனக்கு பிடிக்காத லெவலுக்கு கொண்டு போயிடுது அப்படின்னு ஒவ்வொரு துலாம் ராசிக்காரங்களும் வருத்தப்படுறாங்க. அவங்க எந்த விஷயத்தில் லைஃப்பில் மாட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்தெலாம் மாட்டுறாங்க. எந்த விஷயத்தை நடந்துவிடும் என்று நினைக்கிறாங்களோ அந்த விஷயம்தான் நடக்க மாட்டேங்குது. எதை மாதிரி நம்ம ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அது மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இப்படி அவங்களுடைய லைஃப் என்டையர்லி அவங்க பிடிக்காமையே போச்சுன்னா அந்த துலாம் ராசிக்காரர்கள் வாழ்வது கேள்விக்குறியாக இருக்கிறது. நிறையா துலாம் ராசிக்காரங்க தவறான முடிவு கூட எடுக்கிறாங்க, தவறான எண்ணங்கள் தோன்றுகிறது. இன்னும் வெளிப்படையாக சொன்னா துலாம் ராசிக்காரருடைய மனதில் நிம்மதிங்கிறது 1% கூட இல்லைங்க. வாழ்க்கையை வெறுத்து போயிடுறாங்க. நம்ம வாழ்க்கையை சுற்றி பல பேர் இருந்தாலும் நம்மளை ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம இருக்கோமா இல்லையாங்கிறது நவுத்தி வச்சிருங்க, நம்ம எதுக்காக இருக்கோங்கிற அளவுக்கு உள் மனசு கேட்குது. நிறைய துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னா, குரு நல்லா இருக்காரு, எல்லா கிரகத்தையும் நல்லா பார்க்குறாரு, அப்படி அந்த பார்வைகள் பலமாக இருந்தாலும் சரி, குரு பகவானுடைய இருக்கின்ற வீடு பலமாக இருந்தாலும் சரி, ஏன் பிரச்சனை வருது, ஏன் கடன் வருது, ஏன் காதலில் தோல்வி வருது, ஏன் திருமண வாழ்க்கையில் பிளவு வருகிறது, என்ன மீறி நிறையா வார்த்தைகள் பேசுகிறேன், நான் யாரையும் பிடிக்குது ஆசைப்படுறேன், இல்லை இந்த நிமிஷத்தில் இந்த செகண்டில் இது நடக்கும்னு நினச்சேன்னா அந்த நிமிஷம் அந்த செகண்ட் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஒவ்வொரு நிமிடமும் அட்ஜஸ்ட் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்க்கையை வாழ தெரியாமல் இருக்கக்கூடிய துலாம் ராசி நேர்களே, உங்களுக்கான அதிசார குரு பயிற்சி, அதுவும் குரு 10ல் வரார். இந்த அதிசார பயிற்சிங்கிறது ஒரு 100-90 நாள் தான் இருக்கும். இந்த 90 நாட்களும் பலன் கொடுக்குமானா நிஜமாக பலன் கொடுக்குங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, குரு அதிசாரமாய் 10ல் உட்கார்ந்தா பதவிகளில் பிரச்சனை வரும், பதவிப்படுத்தும் பாடு அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. அந்த பதவிப்படுத்தும் பாடுனால நம்மளுக்கு வேலை போகலாம், வாழ்க்கை போகலாம், இல்லை பணம் விரயமாகலாம், சுப செலவுகள் ஏற்படலாம் அப்படின்னு நிறைய நினைக்கிறாங்களே தவிர, குரு பகவான் கடகத்திற்கு செல்கிறார். கடகங்கிறது சொந்த வீடு. அந்த சொந்த வீட்டிற்கு செல்லும் போது 99% துலாமுக்கு பாசிட்டிவ் தான் கொடுப்பாரே தவிர நெகட்டிவ் அப்படிங்கிறத கொடுக்கவே மாட்டார். இது ஒரு ட்ராக் இருந்தாலும் எப்படி துலாம் ராசிக்கு குரு பகவான் உச்சபட்ச நிம்மதியை தரப்போகிறார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை உங்கள் துலாம் ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்கணும், கன்சல்டேஷன் பண்ணால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். துலாம் ராசி நேர்களே, குரு பகவானுடைய பார்வைகள்னு ஒன்று இருக்குங்க. 5, 7, 9 இந்த 3 விதமான பார்வைகளை பார்ப்பார். அதே மாதிரி குரு பகவான் தன்னுடைய முதல் பார்வையாக உங்களுடைய குடும்பஸ்தானத்தின் மீது பார்வை விழுகிறது. அதாவது குடும்பஸ்தானத்தின் மீது பார்வை விழும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு பலம். கடந்த 3 வருடங்களுக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க,
ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை குடும்பஸ்தானம் எப்படி இருந்ததோ அந்த நிலைமைக்கு திரும்பிடும். கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கட்டும், காதல் விவகாரங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு டைவர்ஸ் ரேஞ்சுக்கு போய் நிற்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு திருமணம் ஆகுமா ஆகாதாங்கிற கொஸ்டின் மார்க்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துலாம் ராசி நேயர்களுக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி வாழ்க்கையில், அதுவும் குடும்பஸ்தானத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த குடும்பஸ்தானத்தில் குரு பார்க்கும்போது பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். குடும்பத்தில் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை ஏற்படும். இந்த நேரத்தில் நீங்கள் போய் உட்கார்ந்து ஒரு விஷயத்த பேசுறீங்க அப்படின்னா, அது கணவன் மனைவி பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை ஒரு 3ஆம் நபர் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் குடும்பத்தை கெடுக்கிறாரு, தனி கொடுத்துன போயிட்டீங்க, வீடு வாங்கி அந்த வீட்டில் அவ்வளோ ஒரு பிரச்சனை அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்கும், இல்லைங்க கவலைப்படாதீங்க, உங்கள் வாழ்க்கை திடகாத்திரமாக இருக்கு, நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நல்ல செய்தி நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குரு பகவான் 7வது பார்வையாக உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்கிறார். இந்த 4ஆம் வீடு அப்படிங்கிறது சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு துலாம் ராசினியர்களுடைய தாய் உடைநிலையில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் யாருக்குமே சரி, தன்னுடைய தாயுடன் உடல்நிலையில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த குரு அதிசார பயிற்சியினால் தாயின் உடல்நிலையில் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம். எப்போதுமே சுகஸ்தானத்தை குரு பார்க்கும்போது நிம்மதி ஏற்படும். அது என்ன மாதிரி நிம்மதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானம் நல்லா இருந்தால் தாங்க ஒருத்தர் ராஜாவாக இருக்க முடியும், அரசனாக இருக்க முடியும், ஆன்மீகவாதியாக இருக்க முடியும், அவன் நினைச்ச வாழ்க்கையை வாழ முடியும், அதுவும் நிம்மதியாக வாழ முடியும். நம்ம காரில் போகிறது பிரச்சனை கிடையாதுங்க, காரில் வேர்க்கக்கூடாது, ஏசி இருந்தும் வேர்க்கக்கூடாது. நம்ம அரசியல்வாதியாக இருப்பது பிரச்சனை கிடையாது, பயப்படக்கூடாது. நம்ம போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பொம்மையாக இருக்கக்கூடாது. நம்ம ஒரு குடும்பத்தில் தலைவனாக இருப்பது பிரச்சனை இல்லை, அந்த குடும்பத்தில் பணம் இருக்க வேண்டும், பிரச்சனை இருக்கக்கூடாது. நாம் யாருக்கு எப்படி இருக்கோமோ இல்லையோ உண்மையாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒருத்தரான வேணும். ஸோ அப்போ அந்த சுகஸ்தானம் பலமாக இருந்தால் தான் நம்மளை சுற்றி உள்ளவங்க நம்மளை நல்லா வச்சுப்பாங்க. ஸோ இறைவன் அருளால் குரு பகவான் தன்னுடைய 7வது பார்வையாக உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்ப்பதனால் சுகஸ்தானம் பலம் பெறுகிறது. குரு பகவான் 9வது பார்வையாக உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்கிறார். இதுதான் முக்கியமான விஷயம். துலாம் ராசியில் நீங்கள் சித்திரை 3, 4, சுவாதி, விசாகம் 1, 2, 3 இது எதை வேணால் எடுத்துக்கோங்க. இந்த குரு 9வது பார்வையாக பார்க்கும்போது, அது குரு இருக்கின்ற வீட்டை விட பார்க்கின்ற பார்வை பலம்னு சொல்லுவாங்க. ஸோ குரு 9வது பார்வையாக பார்க்கும்போது என்ன ஆகுன்னா, உங்களுடைய எதிரிகளின் தொல்லை குறையும். எதிரிகளின் தொல்லை மட்டும் இல்லைங்க, கண் திருஷ்டி அழகலும். அதாவது உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தடையாக இருக்கிறதோ, துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தடையாக இருக்கிறதோ அந்த தடைகள் அகலும். பிஸ்னஸ் பண்ணுமா பிஸ்னஸ் பண்ணுவீங்க, வெளிநாடு போகணுமா வெளிநாடு போவீங்க, பிடித்த நபரை திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் பிடித்த நபரை கண்டிப்பாக திருமணம் செய்யலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன விஷயங்கள் ஆசைப்பட்டாலும் சரிங்க, ஆசைப்பட்ட விஷயம் உங்களை தேடி வரும், ஆசைப்பட்ட விஷயங்கள் திருப்தியாக அமையும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வளர்ச்சியில் இருந்த தடை கற்கள் அனைத்தும் விலகும். படிப்பு, தொழில், குழந்தை பாக்கியம், திருமணஸ்தானம், பொருளாதாரம், ஆரோக்கியம், என்ன மாதிரி விஷயங்கள்னாலும் சரி ஏங்க, ஒரு சட்டை சேஞ்சிலேருந்து, நகம் வெட்டுறதுலேருந்து, பல் துளக்கிறதுலேருந்து, சின்ன சின்ன விஷயங்கள் ஏற்பட்ட சின்ன சின்ன தாமதங்கள் கூட நிறைவு பெறும். சொந்த வீடு மனை வாங்குவதற்கு, சொந்த வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, ஆடம்பரமாக இல்லாமல் நியாயமான முறையில் என்ன செய்யணும்னு நினச்சாலும் செய்வதற்கான அனைத்து விஷயங்களும் வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான டைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ துலாம் ராசி நேயர்களே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த அதிசார பயிற்சியினால் 10, 2, 4, 6 ஆகிய ஸ்தானங்கள் பலம் பெறுகிறது. இந்த பலம் முழுமையான பலமாக இருக்கும். ஏன்னா மீனம் மற்றும் தனுசு இங்கே 2த்துலையும் இருந்தால் குரு பகவான் 90% ஒர்க் பண்ணுவார். அதே குரு பகவான் மகரத்தில் இருந்தார்னா 0% தான் ஒர்க் பண்ணுவார்.
குரு பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்றால் 50% ஒர்க் பண்ணுவார். ஆனால் குரு பகவான் கடகத்தில் இருந்தால் மட்டும்தான் 100% ஒர்க் பண்ணுவார். ஸோ 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய அந்த மாபெரும் சக்தி உங்களுக்கு ஏற்பட போகிறது. அதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க உபயோகித்துக் கொள்ளுங்கள். இந்த கால தருணங்களில் எதையும் தைரியமாக செய்து வெற்றி பெறலாம். ஒரு வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க துலாம் ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஜாதகம் பார்க்கணும், கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.